பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம். அதுக்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் சந்திக்கும் தருவேன். அருமையான யாக்கோபு தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கும் தாயாகிய ரெபேக்காளுடைய வார்த்தையை கேட்டு, பதான் அராமில் இருக்கிற உன் தாயுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உள்ள உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமார்த்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டு சொல்லி அனுப்பி வைத்தார். கிறிஸ்துவுக்குள்ள பேரண்ட்ஸுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நாம் எங்கே போகிறோமோ அங்கே நாம் ஆசீர்வாதத்தை சுமந்து கொள்வோம். நம்முடைய பேரண்ட்ஸ் ஆண்டுடைய அன்புக்குள்ளவர்களாக இருக்கும்போது அவங்களுக்கு விரோதமாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா, எங்கே இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக உங்களுடைய காரங்களில் ஆசீர்வாதத்தையும் பணத்தையும் பெரிய பெரிய தலைகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அங்கே வைக்கப்படுவீங்க. அதே அப்பா அம்மா ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும்போது அந்த அன்பானவர்களுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு ஒழுங்காக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும் என்று சொல்லி உங்களை சென்ட் பண்ணி அனுப்பி வைக்கிற இடத்துல நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாக உண்மை உத்தமாக இருக்கணும். யாக்கோபு போல ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார், கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கி கர்த்தர் என்கிட்ட பேசுங்க நீங்கள் நினச்சிட்டு உக்காண்ட்ருக்கலாம். ஆண்டோடைய சத்தத்துக்கு சித்தத்துக்கும் செவி கொடுத்து நீங்கள் நடந்து பாருங்கள். நடக்க ஆரம்பித்த உடனே உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பேசுகிறத நீங்கள் கேட்பீங்க. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அதை கர்த்தர் தெளிவாக சொல்கிறார். இன்றைக்கி நிறைய பேருக்கு எனக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு யார் இருக்கிறாங்க, எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவருடைய அன்பான உங்களுடைய பேரண்ட்ஸு கர்த்தருடைய கிறிஸ்துவின் அன்பு பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறவங்களாக இருந்தால் அவங்க சத்தத்துக்கு செவி கொடுங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் பேசுகிறாரு. அவர் சொல்கிறார், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் சந்திக்கும் தருவேன். அங்கே போய் வேலை செய்யறதுன்னு கிடையாது, எங்கே போய் படுக்கிறோன்னா அந்த இடத்த நான் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணிக்கிறார். ஆனால் இந்த தினத்தில் நிறைய பேருக்கு அப்படி ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலல்ல. எவ்வளோ தான் பிரயாசப்பட நமக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஏதோ ஒரு நமக்கு ஒன்று கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு தவறுகள் நமக்குள்ளே இருக்குதான், அதான் உண்மை. அதை நாம் சரிப்படுத்தி கொள்ளணும். ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன், நான் தானே ஆகாமல் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நீ படுத்துக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன்னு சொல்கிறாரு. எனக்கு மாத்திரம் இல்லை, என் சந்ததிக்கே தருவேன்னு கர்த்தர் சொல்லும்போது எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படியணும். ஆண்டோடைய அன்பான பிள்ளைகளாய் அவர்கள் இருக்கும்போது அவங்க சொல்கிற வார்த்தையை கேட்டு நான் கீழ்ப்படிஞ்சேன் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ஜென்ரேஷனும் ஆஸ்வதிக்கப்படும். இன்றைக்கி நிறைய பேர் அந்த ஆஸ்வத்தை பார்க்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் அழகாக பாருங்கள். எனக்கு இந்த இடத்துல டாக்குமெண்ட்டில் என் பேரில் இது வரணும் ஆண்டவரே, எனக்கு இந்த இடம் என் பேரில் எழுதணும் ஆண்டவரே, எனக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. எதுவுமே கேட்கலைங்க யாக்கோபு. அப்பா அம்மா பேச்சு கேட்டு கீழ்ப்படிஞ்சு போனார், கர்த்தராக பேசுகிறாரு. ஆண்டவரே என்னோட கூட பேசும் என்று சொல்லி அந்த இடத்துல படுத்து தூங்கலை, கர்த்தராக பேசுகிறாரு. ஆண்டவரே இந்த இடத்த என் பேரில் எழுதுங்கன்னு சொல்லி கேட்கல, கர்த்தராக பேசுகிறாரு. இது உனக்கு தருவோம்ப்பா. அவர் நமக்கு தரன்னு சொன்ன பின்பு யார் நமக்கு அகேன்ஸ்டாக இருக்க முடியும்? அழகாக அவர் சொல்கிறாரு பாருங்களேன், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் சந்தைக்கும் தருவேன். அப்போ நம்ம கீழ்ப்படிஞ்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுடைய நன்மைகளை நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் பலத்தை நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் சுகத்தை நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தருடைய நாமத்துக்காக நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். நான் ஆண்டவருடைய நாமத்திற்காக அங்கே நான் போகும்போதெல்லாம் அவர்களை என்னை சந்திப்பது உண்டு. அந்த பேரண்ட்ஸ் ஆண்டவரை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறவங்க, ரொம்ப பாசமாக இருக்கிறவங்க. ஆனால் அவங்களுக்கு ஊழியக்காரர்களை கண்டாவே ஒரு மாதிரி அவங்களுக்கு இருக்கும். அவங்க போகிற சபையில் இருக்கிற அந்த ஊழியக்காரரை மட்டும்தான் ரொம்ப கனப்படுத்தி பேசுவாங்க. மற்றவங்களாம் ஊழியக்காரரே கிடையாது. அவங்க போகிற சபையில் இருக்கிற விசுவாசிகள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போவாங்க, மற்றவங்க யாரும் போகவே மாட்டாங்க. இப்படியாப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடியவங்க அந்த குடும்பத்தை கர்த்தர் கைவிட்டார். அந்த குடும்பத்தை கர்த்தர் கைவிட்டுட்டு அவங்க என்ன ஜெபிச்சாலும் துதிச்சாலும் ஆண்டவருக்காக கொடுத்தாலும் அவர்களை நான் ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லிட்டார். நான் பலமுறை பிரயாசித்தேன், ஆண்டவரே எப்படியாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பான்னு சொல்லி மன்றாடினேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவங்க மனம் மாறாத பட்சத்தில் நான் அற்புதம் செய்ய மாட்டேன். இந்த இடத்துல போகலாமா வேணாமான்னு யாக்கோபு கேட்கல, உடனே கிளம்பிட்டார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால
நீங்கள் படுத்திருக்கிற பூமியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் ஆத்துமாக்கள் உங்களுக்கு வந்து சேரணும், உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு வந்து சேரணும், உங்கள் பலன் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கீழ்ப்படிங்க. உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு, உங்கள் சபைக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமாக இருப்பீங்க. பரிசுத்தாவின் கனிகள் உங்களுக்கு வரும், வல்லமை உங்களுக்கு வரும், அபிஷேகம் உங்களுக்கு வரும், வரங்கள் உங்களுக்கு வரும். நீங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை சூழ்ந்து கொள்வீங்க. கர்த்தர் சொல்கிறது தான். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்தைக்கும் தருவேன்னு சொன்னீங்களேப்பா. இயேசுவின் நாமத்தினால இந்த ஜெனசிஸ் சாப்டர் 28:13 பிரகாரமாய் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன், உன் சந்ததிக்கும் தருவேன்னு சொன்னீங்களே. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையினால் ஆஸ்வதிக்கப்பட கிருபை செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.